நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்டாக சஜெக்ஷன் பண்ணாங்க. என்னென்னா நான் வந்து காலேஜ் டைமில் ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே வந்து அங்கே வந்து ஒரு மலையாளி இருந்தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணினா அவங்க ஹேர் வந்து அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ பளபளன்னு அப்படி இருக்குங்க. சான்ஸே இல்லை. நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் வந்து வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அது கூட வந்து உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 6 பவுடர் வந்து நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? அந்த டப்பாவில் வந்து எல்லாமே கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் வச்சு ஒரு எக்கு அப்புறம் ஒரு தயிர் பாக்கெட் 2 மாற்றி கலந்து நான் ஹேர் பேக் போடுவேன். முடி வந்து அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஷோல்டர் லெவல் தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா லாங் ஹேராக நல்லா வந்து வளர தொடங்கிச்சு. ஏன் வந்து ஃப்ரைஸ் ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படிங்கன்னா, நான் வந்து என்னென்னா தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சுருவேன். எப்பொழுதுமே ஹேர் பேக் போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா சொட்ட எண்ணெய் வச்சுட்டு இந்த ஹேர் பேக்கை போட்டு என்னென்னா அந்த பவுடர் கூட வந்து முட்டை அப்படி இல்லைன்னா தயிர் ஏதாச்சும் 2த்துல 1 கலந்து அதுக்கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயும் நல்லா ஊறி வந்துடும். ஏன்னா நம்ம வெந்தயத்தில் நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால வந்து நல்லா ஊறி வந்துடும். நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து இதுதான். ஸோ சீக்ரெட்டான ஒரு மூட்டையில் ஒன்று கட்டி போட்டிருக்கேன். அதுவும் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து தலையில் நல்லா எண்ணெய் தடவி சொட்ட வச்சுருக்கேன். அந்த இதில் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி நல்லா ஊற வச்சு 10 நிமிஷம் தான். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருந்து பார்த்தீங்களா? எவ்வளோ வந்து கொலன்னு ஆயிடுச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அப்புறம் இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாக தடவி வச்சுட்டேன். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ஸோ இந்த ஹேர் பேக் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். அதில் வந்து துளசி பொடி, வேப்பிலை பொடி, அப்புறம் வந்து என்னென்னா இந்த நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மருதாணி பவுடர், ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் வந்து நான் அந்த எண்ணெயோடையே அந்த ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். அந்த எண்ணெய் தலை ஃபுல்லாகவே எண்ணெய் இருக்குதான். அதை வந்து விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் நார்மல் வந்து ஷாம்போ இல்லை வந்து சீயக்காயை போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் தலையில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரானது அப்படியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு போட்டிருக்க அந்த முட்டை அதுவுமே வந்து தலையில் அப்படியே இருக்கிறதுனால வந்து அந்த பெனிஃபிட் வந்து அப்படியே இருக்கும். இதே வந்து நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து என்னென்னா சாட்டர்டே ஈவினிங் வந்து அதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது மாதிரி வச்சுருக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து இது பேக் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு மண்டே நீங்கள் போகும்போது நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயே இல்லாமல் நீங்கள் போகலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன உன் தலையில் எண்ணெயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இது பண்ண மாதிரி இருப்பாங்க. ஃபைனலாக வந்து ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.